வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரமோ 1 பார்வதி வந்து கிட்டத்தட்ட டாஸ்க்ல புரட்டி எடுத்திருக்காரு சபரி. ஸோ சபரி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்ங்கிற மாதிரியான செய்திகள் வருது. ஏன்னா, நேத்துக்கு வந்து நம்ம பார்வதி கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அந்த இன்ஃபர்மேஷன் தவறு அப்படின்னு சொல்லி பர்வீன் வந்து நேத்துக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இல்ல சார் அது அப்படின்னு. அது நான் இன்னைக்கு காலையில தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. இல்ல பார்வதி இல்ல, சபரி தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ப்ரமோவ பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரிகிறது. ஸோ இது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுவும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒரு விஷயங்க, ஒரு டாஸ்க் அப்படின்னா, அந்த டாஸ்க் எப்படி விளையாடணும் அப்படின்னு இருக்கு. ஆனா பார்வதி வந்து புஷ் பண்ணது தப்பா மாதிரி தெரியுது. பட் கேப்டன் வந்து சபரி தான் அப்படிங்கிறாங்க. அது என்னடா பண்ணலாம் கேம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? என்னங்கிறது தெரியல. ஆனா கடைசியா அந்த ஷோல காட்டும்போது 2 பாட்டில் சபரி கிட்ட இருக்கு, 2 பாட்டில் வந்து இவர்ட்ட இருக்கு. திவ்யா கிட்ட இருக்கு. பார்வதி கிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாட்டில் எப்படி வந்தது? 3 தானே இருக்கணும். 4 ஏன் இருக்கு? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அந்த 4ல யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க வந்து கேப்டன் அப்படிங்கிற மாரி இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்வதிய தோற்கடிக்கப்பட்டார். 2வது இடத்துல திவ்யா, 3வது இடத்துல பார்வதி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ பார்வதிய பொறுத்தவரைக்கும் எப்படி வேணா கேம் ஆடலாங்க. நீங்க என்னங்க இது? அப்படிங்கிற மாரி ஆடுறவங்க தானே. ஆனா அவங்களுக்கு சபரி வந்து லீட்ல இருக்கான உடனே சபரியோட பாட்டில் இழுக்க போயிருக்காரு. அவர் பிடிச்சு தள்ளி விட்டுருக்காரு. வேகமா தள்ளி விடுறாரு. அவங்க இவ கனி கால்ல போய் விழுறாங்க. என்னம்மா கனி கால்ல போய் விழுறீங்களேம்மா? பிரமோல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா திவ்யா கிட்ட இருந்து 2 பாட்டிலையும் சுட்டுட்டு போறாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல திவ்யா கிட்ட அந்த 2 பாட்டிலும் இருக்கு. ஸோ கேப்டன்சி டாஸ்க் இன்னும் நடக்கல. எல்லாரும் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன்சி டாஸ்க் இனிமே தான் நடக்க போகுது. ஸோ இத தாண்டி தான் சில விஷயங்கள் நடக்குதுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பார்வதி, திவ்யா, சபரி 3 பேருமே டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் தான். ஒருவேளை பிரவீன் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், பிரவீன் தெறிக்க விட்டுருப்பாங்க இந்த டாஸ்க்ல. ஸோ 4 கட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ 3 கட்டத்தோட முடிச்சுட்டாங்க. ஸோ 3 பேர் தான் விளையாடுறாங்க. பார்வதி, சபரி அண்ட் திவ்யா. ஸோ திவ்யா வந்து நெறைய போராடி இருக்காங்க. கேப்டன்சி ஜெயிக்கணும்னு யாருமே விட்டு குடுக்கல. பார்வதி விட்டு குடுத்து அடின்னு அடிக்கலாம் அப்படின்னு நெனைச்சாங்களான்னு தெரியல. ஆனால் அங்கு சில ஏமாற்றங்கள் தான் நம்மள பொறுத்தவரைக்கும். ஆனா திவ்யா வந்து இறங்கி அடிப்பாங்க அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம். இன்னைக்கு காலையில பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யா வந்து கமுதியோட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. திவ்யா திவ்யான்னு பாட்டு பாடுறாரு. யாரு நம்ம திவாகர், வாட்டர்மெலன் திவாகர். ஒரு பக்கம் வினோத் மியூசிக் தட்டுறாரு. அப்புறம் அந்த கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா பாட்டெல்லாம் பாடுறானுங்க. டேய் என்னங்கடா பண்றீங்க நீங்க? ஒரு அளவு இல்லையாடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேத்தா முந்தா நாள் தான் ஒரு பெரிய நேத்து தான் நினைக்கிறேன்ல. ஒரு பெரிய போராட்டம் பண்ணானுங்க. இவனுங்க என்னடான்னா இப்படி விளையாடிட்டு இருக்கானுங்க. டேய் அநியாயம் பண்ணாதீங்கடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து வாட்டர் பாட்டில் வச்சு பண்றாங்க. சிம்பிளா பண்றானுங்க. பெரிய டாஸ்க்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. வாட்டர் பாட்டில வைப்பா. 4 வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோ. வச்சிரு. அத எடுத்து விளையாடட்டும். அதான் கேம். அப்படிங்கிற மாரி தான் கொண்டு போறானுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இதுல ஒரு இந்த மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு கேம் வந்து ரொம்ப டைட்டா இருக்கணும் அப்படின்லாம் பண்ணல. சும்மா ரொம்ப ஓடி பிடிச்சு விளையாடுற கேம் தான். அதையே நம்ம வந்து சரியா விளையாட முடியல. பார்வதிலாம் புடிச்சு சபரி தள்ளி விடுறாரு. எங்கேயோ போய் விழுது அந்த அம்மா. அ அப்படிதான் இருக்கிறாங்க. பட் திவ்யா வந்து அவங்க இடத்துல பாதுகாப்பா நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ப்ரமோல பார்க்கும்போது. ஒரு நேரத்துல திவ்யாவோட பாட்டுல பார்வதியும் இவங்களும் அடிக்கிறாங்க. அது சபரி எடுத்துன்னு போயிடுறாருன்னு நினைக்கிறேன். இப்படிதான் அந்த ப்ரமோல காட்டப்படுது. அப்போ யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் வருது. ஆனா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி சபரி ஜெயிச்சிட்டாரு. அதே போல நாமினேஷன் லிஸ்ட்ல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்திருக்குங்க. அந்த நாமினேஷன் லிஸ்ட் நான் தனியாவே ஒரு போஸ்ட் போடுறேன். இருந்தாலுமே உங்கள்ட்ட ஒரு சீன் காட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள்ட்ட காட்டுறது தப்பு இல்லல்ல. ஆமா. நல்லா இருக்கு அந்த அதுவுமே ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு தான் தோணுச்சு. பார்த்துடலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத பார்க்கும்போது. பார்வதி உள்ள இருக்காங்க நாமினேஷன் லிஸ்ட்ல. ஆமா. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் அது. அது அந்த லிஸ்ட் இப்ப திவாகர் இருக்காரு, பார்வதி இருக்காங்க, திவ்யா இருக்காங்க, ரம்யா இருக்காங்க, விக்ரம் இருக்காரு, வியானா இருக்காரு, சாண்ட்ரா இருக்காங்க. இருங்க ஸ்க்ரீன்லயே போடுறேன். ம். செமையா இருக்கு லிஸ்ட். சூப்பரா இருக்கு. நான் கூட எதிர்பார்க்கல. அதாவது நேத்துக்கு வந்த லிஸ்ட் வேறங்க. இந்த லிஸ்ட் வேறங்க. ஆனா இதுதான் கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஒரு சில சேனல்ல வந்து இந்த 12 பேர் லிஸ்ட் தான் போட்டிருந்தாங்க. ட்விட்டர்ல வந்தது. நியூ நாமினேஷன் லிஸ்ட். கேப்டன் சபரி, சுபிக்ஷா, அரோரா, சாண்ட்ரா, வியானா, பார்வதி, கனி, விக்ரம், திவ்யா, ரம்யா, திவாகர். சரிங்களா? இதுதான் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ட வச்சு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஓகே. ஸோ இதுல வந்து திவாகர், ஆ திவ்யா, விக்ரம், பார்வதி, வியானா, சாண்ட்ரா 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 வந்துட்டாங்களா? அப்ப பிரஜனுக்கு குடுத்தாங்களா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? ஓகே.
அப்ப சாண்ட்ரா உள்ள வந்தானா தைரியமா வந்துரு. சூப்பர் கேம் அது. அப்ப திவ்யா, சாண்ட்ரா, திவாகர், பார்வதி, வியானா, விக்ரம் இவங்க வந்து கண்டிப்பா டாப் 5, டாப் 6ல இருப்பாங்க. மீதி இருக்கிற சுபிக்ஷா 7வது இடம், கனி 8வது இடத்துல இருப்பாங்க. அப்ப அரோரா, ரம்யா 2 பேர் தான் 2 டவுட்ல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கனி அனுப்பிச்சுருவாங்க போல இருக்கு. அரோரா, கனி 2 பேர் தான். கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா இருக்குல்ல லிஸ்ட். ஆனா சுபிக்ஷா வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்ல. சோ அவங்களும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா டாப் 6 சொல்றேன் பாருங்க. திவாகர், திவ்யா, சாண்ட்ரா, வியானா, பார்வதி, சுபிக்ஷா. அப்புறம் விக்ரம். ஸோ ரிஸ்க்குங்கிறது வந்து கனி, ரம்யா, திவ்யா தான். சாரி அரோரா, கனி, ரம்யா தான். இந்த 3 பேர் தான் ரொம்ப ஓட்டிங்ல ரொம்ப மோசமா இருப்பாங்க. ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல சூப்பர்ங்க. இந்த 10 பேர்ல வந்து 3 பேர் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதுல கனியும் வீக்ல தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். 7வது இடம் இல்ல 8வது இடத்துல இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கனிக்கு பெருசா ஓட்டு இருக்காதோன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அரோரா, ரம்யா 2 விக்கெட்டையும் தூக்குனாலும் தூக்குவாங்க. இல்ல அரோராவ மட்டும் தூக்குனாலும் தூக்குவாங்க. ஸோ அரோராவ இப்ப ஏற்கனவே பிக் பாஸ் டீம் வந்து போட்டாங்க. ஏம்மா நீ வந்து ஒண்ணுமே விளையாட மாட்டேங்கிற. உன்ன போட்டுறலாமான்னு போட்டாங்க. ஸோ இதுதான் இந்த புது நாமினேஷன் லிஸ்ட். இல்ல நல்லா இருக்குல்ல இந்த லிஸ்ட். கேப்டன் சபரி ஆயிட்டாரா? சபரி வந்து என்னத்த சொல்ல போறாருன்னு தெரியலையே. ம். பார்வதி ஓட்டிங்ல இருக்காங்க. திவாகர் ஓட்டிங்ல இருக்காரு. திவ்யா கேப்டன்சில இந்த 2 பேரும் ஓட்டிங்ல இருக்காங்க. ம்ஹ்ம். அப்ப சாண்ட்ரா வந்து யார வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க? பார்வதி பண்ணிருப்பாங்களோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி யாரும் சொல்ற மாரி இல்ல. ஸோ பார்வதி டைரக்ட் நாமினேஷன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சிரும்ல பார்த்துடலாம். பட் கேப்டன்சி டாஸ்க் இன்னும் நடக்கல. கேப்டன்சி டாஸ்க் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் கலேபரம் நடக்குமே பார்த்துக்கலாம். ஓகே இந்த வாரம் யார் வெளியில போவாங்க அப்படிங்கிறது அரோரா, ரம்யா, கனி, சுபிக்ஷா கூட இருக்கலாம். இந்த 4 பேர்ல யாரோ 2 பேர் அப்படிங்கிற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சுபிக்ஷாவுக்கும் பெரிய சப்போர்ட் இருக்காதோன்னு தோணுது. ஏன்னா 10 பேர் நாமினேஷன் வரும்போது அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பார்த்துடலாம். எல்லாம் நன்மைக்கு. என்ன சொல்றீங்க? ஸோ அழகான நாமினேஷன் லிஸ்ட். நம்ம இது ஒரு தனியாவே ஒரு வீடியோவா போட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டுறேன். கலக்கிறோம் விடுங்க. ஆமா. எப்படி இருக்குது? திவாகர் வந்து முதல் இடத்துல பிடிக்கிறது வாய்ப்பு இல்ல. பார்வதி 2வது இடம் ஆகுறோம். எனக்கு தெரிஞ்சு திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, திவாகர் சாரி வியானா, பார்வதி, திவாகர் அப்புறம் விக்ரம் வருவாரு. அதுக்கப்புறம் தான் சுபிக்ஷா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் லிஸ்ட் இருக்கும். பார்க்கலாம். உங்களுக்கு இதுல யார் வெளியில போவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அதை பத்தி பேசலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.